ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தற்போது தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி நடந்து முடிஞ்சது. இந்திய அணி படுதோல்வி அடைந்தது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி சாம்பியன் டிராஃபி தொடரில் பங்கு பெற இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக தற்போது இந்தியா பார்த்தீங்கன்னா தங்களோட சொந்த மண்ணில் இங்கிலாந்தை வர வச்சு 5 T20 போட்டியிலையும் 3 ஒருநாள் போட்டியிலையும் விளையாட இருக்கிறது. இந்த 5 T20 போட்டிக்கு நமக்கு நல்லாவே தெரியும், சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனா செயல்பட போறாரு. ஃபர்ஸ்ட் T20 போட்டி முடிஞ்ச பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஒருநாள் போட்டி இருக்கு. அதற்கு ரோஹித் சர்மா செயல்படுவாரா அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. ஆனா ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓய்வு வழங்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு பதிலாக ஒரு நாள் தொடர்ல ஹர்திக் பாண்டியா கேப்டனா செயல்பட இருக்காரு. இந்த 2 முக்கியமான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த 3 நட்சத்திர வீரர்களுக்கும் ஓய்வு வழங்கப்பட்டு இருக்கிறது. T20 தொடர்ல நல்ல வலுவான அணி தான் இருக்கிறது. சஞ்சு சாம்சன், ஜேஸ்வால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருந்துட்டு வராங்க. T20 பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா ஒரு நாள் தொடர்ல அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. ரோஹித் சர்மாவுக்கு, விராட் கோலிக்கு எதுக்கு ஓய்வு? ஏற்கனவே ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காங்க, ஒழுங்கா விளையாடுறதும் இல்லை. இதுல ஓய்வை கொடுத்துட்டு சாம்பியன் டிராஃபிக்கு டைரக்டா வாப்பா, அங்க நல்லா விளையாண்டுக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணி அங்க வர வச்சு மீண்டும் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி ஏகப்பட்ட சொதப்பல்களை பண்ண போறாங்க. அதனால சாம்பியன் டிராஃபில இந்திய அணிக்கு மேலும் பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. இது ரசிகர்களுக்கே தெரிஞ்சதுதான், எல்லாரும் மிகுந்த கொந்தளிப்புல தான் இருக்காங்க. ஆனா கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஒரு தவறை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. தயவு செஞ்சு இந்த ஒரு நாள் தொடருக்கு ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, பும்ரா, விராட் கோலி இவங்களெல்லாம் விளையாட வைக்கணும். அந்த நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணனா சாம்பியன் டிராஃபிக்கு அழைச்சிக்கிட்டு போகலாம். அப்படி இல்லாமல் அவங்களுக்கு ஓய்வை கொடுத்துட்டு விளையாட்டாங்க வந்துருங்கப்பா நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு தலையில் துண்ட போட போறீங்க. அதுதான் நடக்க போகுது. இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.